11 நம்பர் அந்த கார்டு தயவு செய்து எடுக்கணும். அதே மாதிரி கிரி அப்படின்னு போட்டிருக்காங்க, அவர்கள் வந்து தயவு செய்து நேரடியாக போடுறாங்க, அந்த வண்டி அழைக்க போறாங்க. அதே மாறி வண்டி வெற்றிவேல் முருகனுக்கு, கந்தவேல் முருகனுக்கு, முருகனுக்கு, வேலனுக்கு, பாலசுப்ரமணியனுக்கு, சந்தூர் முருகனுக்கு, முருகனுக்கு, திருத்தரி முருகனுக்கு, வேலனுக்கு, வேண்டுகோள். எல்லோரும் அமைதியா இருந்து பொறுமையா, ஏன்னா இடம் பொருள் ஏவல் இருக்கு. என்ன எங்களால முடிஞ்ச அளவு செஞ்சிருக்காங்க. இயற்கையோட தெய்வம் இயற்கையா இருந்து இயற்கையா வரணும். இயற்கை தான் என் இறைவன் முருகப்பெருமான். முருகனுடைய ஆட்சி வந்தாதான் காப்பாற்ற முடியும். சித்தனுக்கெல்லாம் சித்தன் முருகப்பெருமான். எத்தனையோ கோடி மக்கள் வந்திருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து நடத்தணும். எல்லாரும் பொறுமையா செய்யுங்க. குறைகள் இருக்க தான் செய்யும். அந்த குறைகளை நிறையா பண்ணி எல்லாம் செஞ்சு எல்லோரும் ஒரு மனமாக வரணும். எல்லோரும் வேலுண்டு பயம் இல்லை, மயிலுண்டு பயம் இல்லைன்னு சொல்லணும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா, முருகன் இல்லைன்னா இந்த நாடு ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் நீங்கள் எல்லோரும் நான் சொல்ல தமிழ் கடவுள் முத்தமிழ் சங்கத்தை படுத்தக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இங்கே தான் உருவானது. அன்றாதபுரத்து என் பொங்கி குருவானப்படி சூடாமணி பையா கதிர்காமத்தப்பன் என் குருநாதா முருகா வந்து நில்லு. 19ஆம் தேதி பிளைட்டுக்கு எனக்கு டிக்கெட்டு. ஆனால் இந்த முருக பக்த பேரவைனால என்னை மாற்றி 22, 23 முடிச்சுட்டு 24 வர சொன்னாங்க. முருகனுடைய உத்தரவுனால நான் சொல்லும் மந்திரத்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. எல்லோரும் சொல்லுங்க. சாயங்காலம் சொல்ல முடியாது. ஓம் சங்கு உருள, ஓம் சக்கரம் உருள, ஓம் பில்லி போட்ட உடையான் மகன் கணேசா ஓடிவா. இப்ப முருகனுடைய மந்திரம் சொல்லணும். முந்தி முந்தி விநாயகனே, முச்சந்தி விநாயகனே, தொந்தி கணபதிக்கு, அந்த சுப்பிரமணியனுக்கும் கோடி கோடி நமஸ்காரம். அப்ப நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன? திருமந்திரம். எப்ப பார்த்தாலும் இதே சொல்லணும். ஓம் வாழ வேத விகாரவா, ஓம் வாரகா நாடிவா, ஓம் வாடி நாடிடுமோ சிவா, ஓம் வாசி மோகன வேலவா, ஓம் சத்குருவே துணை. குரு இல்லாத வித்தை பலிக்காது. குரு இல்லாத வித்தை பலிக்காது. குருவின் அருள் திரு. இப்ப எல்லாரும் நம்ம குருவை நாடி வந்திருக்கோம். குருவின் அருள் திருவருள் சொல்லுங்க. குருவின் அருள். முருகன் தான் கந்த கடவுள் தான். முருகன் தான் குரு நமக்கு. ஆகையினால முருகனுடைய அருள்னால எல்லோரும் நல்லா இருக்கணும். நாடு நகரம் நல்லா இருக்கணும். இந்த இயற்கை சீற்றங்கள் பஞ்சபூத சக்தினால் வரக்கூடிய ஆபத்தினால மாறி நீங்க எல்லோரும் ஆங்காங்க கோவில்களை பாதுகாக்கணும். மரங்களை வெட்டக்கூடாது. இயற்கை தான் தெய்வம். ஆதியில கல்லை கும்பிட்டாங்க, மரத்தை கும்பிட்டாங்க. இப்ப கோயில் கோயிலா கட்டி கோயிலை இடிக்கிறாங்க. இடிக்க கூடாது. குன்றுக்கமெல்லாம் குமரர் இருப்பான்னு சொல்லி முன்னோட தீர்ப்பு. இப்ப ஜட்ஜ்மெண்ட் இல்ல. ஆதியில சொன்ன ஜட்பை இடிச்சு நாசம் பண்ணி என்னென்ன செய்யக்கூடாது செய்யறீங்க. அதனாலதான் அழிவு ஏற்படுது. நம்மளுக்குள்ள ஒற்றுமையா இருந்தா இந்த பிரச்சனை இல்லை. எல்லோரும் சேர்ந்து சொல்லணும். மலைகளை காப்போம், இயற்கையை பாதுகாப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், இருக்கு வரைக்கும் ஆனந்தமா இருப்போம். தமிழ் கடவுள் முருகன் என் கூடயே வரணும். எங்க போனாலும் நீ தான் வரணும். உன் ஆட்சி புரியணும். எங்க மக்கள் தெரிஞ்சோ தெரியாம தப்பு பண்ணியிருந்தாலும் நீ தான் வாழ வைக்கணும். எல்லாரையும் சூரபத்மனை அழிச்ச மாதிரி 12 மாதமும் நீந்தான். 12 மாதமும் நீந்தான். உலகமே நீந்தான். அத்தனை நீந்தான். தெரிஞ்சோ தெரியல. எல்லோரும் நல்லா இருக்கணும். நாடு நகரம் செல்வோம். சொல்லுங்க. கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம். மரம் இல்லாத இடத்துல குடியிருக்க வேண்டாம். எதிரி இல்லாத இடத்துல குடியிருக்க வேண்டாம். என்னடா மரம் சொன்ன, செடி சொன்ன, கோவில் சொன்ன, எதிரி இருந்தாதான் நீ ஒழுங்கா போக முடியும். இல்லைன்னா ஓ இஷ்டத்துக்கு போயிருவேன். ஒன்றே அரோஹரா.